நீங்களும் ஒரு 90s கிட்ஸா? அப்போ இந்த படத்தை கேடிவியில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. I'm Karthikeyan from Madras. தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோயிசம் இல்லாமல் வயலன்ஸ் இல்லாமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு படம் தான் ரிதம். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் மேலே ஆகுது. செகண்ட் ஆட்டோ எனக்கு வாழ்க்கையில் இழப்பை மட்டுமே சந்திச்ச 2 பேர் அவங்க லைஃப்பை எப்படி மீண்டும் அவங்க சந்தோஷமாக வாழ கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வுபூர்வமான படம்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்குறாரு. ஓவர் ட்ராமா இல்லாமல் மாஸ் பில்டப் இல்லாமல் லைக் இப்போ பார்த்தாலுமே அந்த படத்தை ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் ஒரே ஏரியா. இன்றைக்கும் நீங்கள் நதியே நதியே காற்றேன் வாசல் அந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு ஃபீல் வருதுன்னா கண்டிப்பாக அது ஏஆர் ரஹ்மான் அவரோட மேஜிக். 2 பேரும் தமிழ். அவன் தமிழச்சின்னு கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? எங்கேயோ படி. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா படம் ரிலீஸ் ஆனப்போ அது பெரிய பிளாக் பஸ்டர்லாம் இல்லை. ஆனால் காலம் கடந்து மக்கள் இப்போ அதை டிஸ்கவர் பண்ணி ஒரு கல்ட் கிளாசிக் ஆக்கிட்டாங்க. பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு சட்டம் இருக்கான்னு அவங்க கண்ணகி பரம்பரையா இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே ஆகியும் அந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அது ஒரு படம் இல்லை, அது ஒரு உணர்வுன்னு தான் சொல்லுவேன். ஜன்னலை மட்டும் திறந்து வச்சீங்கன்னா காத்து ஆலையை தூக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு இதம் மூவி பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்தா அந்த படத்தில் எந்த சாங் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான்.